ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருவலங்காடு புனித ஸ்தலம் பற்றி, ஈஸ்வரன் புனித ஸ்தலம் பற்றி பார்க்க போகிறோம். நான் பட்ட சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேரின்பம் ஒன்றும் இல்லைங்க. சென்டர்லேருந்து ஏறினீங்கன்னா திருத்தணி ட்ரெயின் ஏறினீங்கன்னா டேரெக்டாக திருவலங்காடு இறங்கிடலாம். அங்கேருந்து ஸ்டேஷன் ஆன உடனே 30 ரூபா ஷேர் ஆட்டோ கோயில் வாசலே விட்டுருவாங்க. கோயில் வாசல் போன உடனே நம்ம பத்திரகாளி கோவில் இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு தான் நம்ம ஐயா கோவில் போனோம். அங்கே ஒரு அக்னி தீர்த்தம் இருக்கும், குளம். அந்த குளம் ரொம்ப அழகான குளம். அதை எடுக்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை குளிச்சுட்டு ஃபோனை வச்சு தான் போக முடியும் உள்ளே. ஸோ அந்த குளத்தில் குளிச்சுட்டு நம்ம அப்புறம் பத்திரகாளி அம்மா கோவிலுக்கு போனோம். ஓகேங்களா? காளி அம்மா கோவிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு, உங்களுக்காக கஷ்டப்பட்டு கருவறைக்குள்ளே ஃபோன் எடுத்துக்கூடாது. நான் எப்படியோ நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக பார்க்கணுன்னு உங்களாக எடுத்துருக்கேன். பார்த்து சந்தோஷப்படுங்க. அம்மாவோட தரிசனம் கிடைக்கும். அதை பார்த்துங்க. அங்கே போயிட்டு அம்மா தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பா கிட்டே போனோம். பக்கத்தில் தான் இருக்க அப்பா. அங்கேருந்து ஒரு 10-20 அடி தள்ளினா அப்பாவோட இடம் இருக்கும். ஓம் நம சிவாய. அதுக்குள்ளே போகும்போது மனசு ரொம்ப பரவசம் அடைஞ்சிருங்க. ஏன்னா காரைக்கால் அம்மையாருக்கு அப்பா காட்சி கொடுத்த இடம் அது. நம்ம அப்பா சுவாமிகளும் திருநாகேஸ்வர சாமிகளும் அங்கே பாட்டு பாடி இந்த கதவை திறந்த இடம். அவ்வளோ புனித ஸ்தலத்தை நம்ம கால வச்சுருக்கோமே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவசம் சொல்லுவாங்களே, பரவசம்ன்ட்டு. நான் அதை அடைஞ்சேன் இன்றைக்கி. நான் காசிக்கு, இமயமலைக்கு, பாபாஜி கேவுக்கு என்ன முடிச்சவருக்கு நான் இந்தியாவில் பாதி சுற்றி வந்துட்டுருக்கேன். எவ்வளோ இடம் போயிருக்கேன். பட் நேற்று இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. எனக்கு பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா ஷீரடியும் திருவண்ணாமலை தான். பட் அதுக்கப்புறமேட்டு நான் காசிக்கு 5 வாட்டி போயிருக்கேன். பாபாஜி கேவுக்கு, இமயமலைக்கு, உத்தரகாந்துக்கு எல்லாத்துக்கும் போயாச்சு. கேதார்நாத், பத்ரிநாத்லாம். ஸோ இந்த இடத்துல காலை வைக்கும்போது மனசு ரொம்ப பரவசமாக இருந்துச்சுங்க. அந்த கொடிமரம், அழகான கொடிமரம், சக்தி பீடம், ஓகேங்களா? அந்த கலசம் பார்க்கும்போது ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு. அந்த கதவை தொட்டு பார்க்கும்போது, சரிங்களா, வேறு மாதிரி இருந்துச்சு. சொல்ல தெரில. நான் அனுபவம் நீங்களே பண்ணணும். நீங்களே போங்க, அந்த சந்தோஷத்தை பாருங்கள், சந்தோஷம் அனுபவிங்க. இந்த பேர் நம்ம சிற்றின்பத்தை விட்டுருங்க. குடும்பம் ஒன்று சிற்றின்பம் தான். பேரின்பம்ன்றது அவர் தான். ஓகேங்களா? ஆதிம் அவரே, அந்தம் அவரே. ஓகேங்களா? சரிங்களா? அவர் பாருங்கள். அந்த இடத்துல போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சென்டரில் போனீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டு, ஓகேங்களா, மிஞ்சி போனால் 20 ரூபா 30 ரூபா ஆகாது. நான் பூந்தமல்லியில் போனேன். ஸோ ஆவடி போய்ட்டு ஆவடி 10 ரூபா விட்டு ட்ரெயினில் போனேன். அங்கே 30 ரூபா 100 ரூபா செலவில் முடிஞ்சிடுங்க. அப்போ இன்னும் 200 ரூபா செலவு தான் ஆகும். மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நீங்களும் சந்தோஷமாக இருங்க. என்னால் முடிஞ்சதை சொல்லியிருக்கேன். இந்த கோயில் தலை வரலாறை பற்றி தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பெற்ற விவேகம் இன்பம் பிறகு வையகம் சொல்லுவாங்கள்ல, எல்லாம் இருக்கட்டும். சரிங்களா? மேபி இது எனக்கு கடைசி வீடியோ இருக்கும். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் காசு சம்பாதித்த வீடியோ போடல. ஏன்னா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா அன்பு தான் கடவுள். நான் கடவுள் தான் போட்டிருக்கேன். என்னோடய கடைசி வீடியோ இருக்கும். என் ஷார்ட்ஸும் கடைசியாக இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கணும். கடவுளை வேண்டியிருக்கேன் நான். ஓம் சாய்ராம். குருவே சரணம். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய